மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, 2வது சனி பகவான் 12ல உட்கார்ந்துருக்காரு. கடுமையான முயற்சி போட்டிங்கன்னா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். இந்த ஆண்டு திருமணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு அழுத்தமா தான் போய் முடியும். சனி பகவான் இருக்காரு, நிறைய சனி கொடுத்துடக்கூடாது. கவனம் இருந்து பண்ணும். கையில இருந்து பண்றது இருந்தா பண்ணுங்க, கடன் வாங்கி பண்ணாது. முதலாவதா இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசினியர்கள். இவங்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான அற்புதங்கள்லாம் கொடுக்க காத்திருக்கு? மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நமக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு கவனம் வேணும். 1. 2வது சனி பகவான் 12ல உட்கார்ந்துருக்காரு. அது இப்போ நடுவில் நமக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் வரும்போது சில பலன்கள் மாறி சேஞ்ச் ஆகி வரும் பொதுவாக. ஆனால் மேஷ ராசியில முதல்ல நான் பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கடுமையான முயற்சி போட்டிங்கன்னா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். அது எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கடுமையான உங்களுடைய உழைப்பை போட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இருந்தீங்கன்னா பின்னாடி அதுக்கான இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று அதே மாதிரி காதல் கைகூடும், கண்டிப்பாக கைகூடும். ஆனால் அந்த காதல் கைகூடுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்குமே வீட்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இது என்னோட வாழ்க்கை தானே, நானே பார்த்துக்கிறேன், பிரச்சனைனா நான் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் சொல்லி தான் வாங்குவாங்க. ஏன்னா இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரமாக இருக்கட்டும், அஸ்வினியாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், இந்த 3மே கொஞ்சம் எதிர்த்து பேசக்கூடிய நட்சத்திரம். ஏன்னா மேஷ ராசின்றது கால புருஷ தத்துவம் பிரகாரம் முதல் ராசி. ஓகேங்களா? முதல் ராசின்றது எது? நம்மளுடைய தலை இது வரைக்கும் வரக்கூடியது. ஸோ இந்த கோவம்ன்றது அந்த ராசிக்கு ஏற்கனவே நிறையவே இருக்கும் நமக்கு. அப்போ அதுல ஏற்கனவே 7.5 சனி போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க. அது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிடில் ஆஃப் தி இயர்க்கு அப்புறம் ஓகே நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்கலாம், நம்ம கேட்காம இருந்தால்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு ஓரளவு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படின்னு. மேச ராசியில பிறந்த பெண்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, எங்களுக்கு எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு? இல்ல ஆண்கள் இல்ல, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தான். 2 பேருமே உனக்கு நான் வந்து இது கிடையாது, எனக்கு நீ அப்படி கிடையாதுன்னு கிடையாது. 2 பேருமே ஒரே மாதிரி குணத்துல தான் இருப்பாங்க. மேஷ ராசியே ஒரு ஆண் ராசி தான் அது. பெண்களாக இருந்தாலுமே நான் கெத்தா தான் இருப்பேன்னு இருப்பாங்க. அப்படி வந்து இதுவெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க தோற்றத்திலையும் கெத்தா இருப்பாங்க, அவங்களோட செயல்லையுமே கெத்தா இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படிதான் இருக்கும். பட் கவனம் தேவை, ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் 1க்கு 4 முறை யோசிச்சு நம்ம பண்ணணும். அவங்க வந்து நம்பக்கூடியவங்கள நம்ப மாட்டாங்க. இந்த மேஷ ராசி பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க யாரை நம்பணுமோ அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்கள இவங்க விரோதியா நினைப்பாங்க. யாரை நம்ப கூடாதோ அவங்களதான் இவங்க நம்புவாங்க. அதனாலதான் இந்த மேஷராசி அடி வாங்குறதே அதுதான். இந்த ஆடு என்ன பண்ணும்? வளர்த்துட்டு இருக்காங்கன்னா அவனை நம்பும், வெட்ட போறாங்க கசாப்புக்காரனை தான் நம்பும். அந்த மாதிரி இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் நம்பக்கூடாதவங்களை நம்பி ஏமாறுறதுதான் இந்த மேஷராசியோட வேலை. ஓகே, மேச ராசிக்கு திருமண அமைப்பு எப்படி மேம் இருக்கும் 2026? இல்ல திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா நான் தான் சொன்னேன், 7.5 சனி நடந்தாலே கண்டிப்பா கல்யாணம் கொடுத்துரும். ஓகே, அப்போ இந்த ஆண்டு திருமணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு அழுத்தமா தான் போய் முடியும். திருமண வாழ்க்கையில ஏற்கனவே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு அழுத்தமா தான் இருக்கும். இந்த காதெல்லாம் அழுத்தத்துல இருந்தவங்க தான் ரிலீஸ் ஆயிடும். ஓகே, அடுத்தா பாத்தீங்கன்னா குழந்தை அமைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? குழந்தையை கிடைக்கும்பா. ஆனா வந்து அந்த கொஞ்சம் தாமதம் கொடுத்து தான் கொடுக்கும். ஏன்னா அழுத்தம் கொடுத்து தான் அதை ரிலீஸ் பண்றாரு. எது பண்ணாலுமே ஒரு போராட்டம் இருந்து தான் கிளியர் ஆகும். ஓகே, பண வரவு எப்படி இருக்கும்? லிக்விட் கிளாஸ் மீன்ஸ் டே டு டே நமக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அது வரும். பட் பெரிய அமௌண்ட் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா வராது. அந்த இடத்துல பிளாக் ஆகி தான் இருக்கும். ஓகே, கடன்ல இருந்து விடுபட்டு வெளியில வருவாங்களா? அது அவங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டை பொறுத்து இருக்கு. அவங்க கடன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க வீடோ இல்ல கார் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்கன்னா ஓவர் ரிஸ்க் எடுக்காம பண்ணணும். ஓகே, ஏன்னா நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு 12ல வந்து சனி பகவான் இருக்காரு, விரைய சனி கொடுத்துடக்கூடாது. ஸோ நம்ம விரைய சனி அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அது எல்லாம் கடன் கட்டலாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அடுத்த ஜென்ம சனி வரும்போது. அதனால அதுல கொஞ்சம் கவனம் இருந்து பண்ணும். கையில இருந்து பண்றது இருந்தா பண்ணுங்க, கடன் வாங்கி பண்ணாதீங்க. ஓகே, வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு? இருக்கு, வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். அதான் சொல்றேனே, உங்க கையில என்ன இருக்கு அதை வச்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு ரூபா கடன் வாங்கிக்கோங்க. 9 ரூபா கையில வச்சிருக்கீங்கன்னா 9 லட்ச ரூபா கையில வச்சிருக்கீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. ஆனா நான் 1 லட்ச ரூபா தான் வச்சிருக்கேன், 9 லட்ச ரூபா கடன் வாங்கணும்னா வாங்காதீங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் இப்ப கிடையாது.
ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஏன்னா செவ்வாயோட வீடுல அது சனி பகவான் பக்கத்திலேயே இருக்காரு. அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். இப்போ வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ராகு 11ல இருக்காரு. ஓகே. ராகு வந்து 11 3 9 11ல இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டோடைய அமைப்பு தான். ஸோ வெளிநாட்டு மூலியமா இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வரும், பிஸ்னஸ் வரும். அதுக்கப்புறம் இவங்க இம்போர்ட், எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு லாபம் கொடுக்கும். ஓகே. வேலை வாய்ப்பு. இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து ப்ரமோஷனுக்காக நெறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. அதுல வந்து மேச ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷராசி நேயர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலையில கொஞ்சம் இடர்பாடு தான் இருக்கும். ஏன்னா சேலரி சனி போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து நமக்கு ரா கேது பகவான் 5ல உட்காந்து தடை குடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கேது சிம்மத்துல இருக்காருல்ல, இப்போ இது பிரகாரம் கோச்சார் பிரகாரம் சிம்மத்துல இருக்கார். தடை குடுத்துட்டு இருக்காரு. இப்போ நமக்கு மிடில் தி இயர் போகும்போது தான் இப்போ 3ல மேஷத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியுமே முயற்சியாவே தான் இருக்கு. வெற்றியே கிடைக்காம தான் பெண்டிங் இருக்கு. ஓகே. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போகும்போது தான் அதோடைய அமைப்பு எல்லாமே வரும். ஏன் அப்படின்னா 4ன்றது நமக்கு பெரிய மேல் படிப்பு, தாயாரோட ஸ்தானம், அதுக்கப்புறம் வீடு, வாகனம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அதோடைய நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா குரு மாறினதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இப்ப கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தெல்லாம் வரும். அதுவும் அம்மா சைடுல இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தெல்லாம் கண்டிப்பா மேஷராசிக்காரங்களுக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா. ஆனா கடும் போராட்டத்துக்கு பின்னாடி தான் அது எல்லாமே கிடைக்கும். இந்த வருடம் அதெல்லாமே அவங்க வந்து என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீகத்துக்கு அடிக்கடிக்கு இவங்க போயிட்டு வரா மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன்லாம் இருக்குன்னா, பூர்வீகத்துக்கு போயிட்டு வரோம் பார்த்தீங்களா? ஒரு திருவிழா இருக்கும். இது எல்லாமே அவங்க போயிட்டு வரா மாதிரி இருக்கும். ஓகே. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப். ஓகே. மேச ராசினியர்கள் வந்து ஏதாவது இன்னல்கள சந்திக்கக்கூடுமா? உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ? ஆமா. ஏன்னா மேஷத்தோடைய காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேஷம் 1ங்களா? 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம். விருச்சிகத்தோடைய இருக்கக்கூடிய 8ஆம் வீட்டோடைய தன்மை அனைத்துமே குருவோட பார்வை படும்போது கிளியர் ஆகும். ஓகே. ஸோ இந்த 8ஆம் உடைய பாதிப்புன்னு என்ன சொல்றோம் நம்ம? நோய் சொல்லுவோம், வம்பு சொல்லுவோம், வழக்கு சொல்லுவோம், கடன் சொல்லுவோம். இது எல்லாமே 8ஆம் வீட்டோடைய காரத்துவம் சொல்லுவோம். அது எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே. அது வந்து அது கிளியர் ஆனாலே போதுமே ஒரு மனுஷன். அது இந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து நமக்கு அதுக்கு கிளியர் ஆகும். அது 1. 2வது இவங்க இந்த ரொம்ப நாள் நீண்ட நாள் நோய்க்கு டாக்டரே கிடைக்காம இருப்பாங்க. ஓகே. அது எல்லாமே ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சு செஞ்சுருவாங்க. மேச ராசினியர்கள் வந்து 2026ல இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். 1 பார்த்தீங்கன்னா, அவங்க தொழில் பண்றாங்க அப்படின்னும்போது, அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா பண்ணாம, ரொம்ப கம்மியா வச்சு பண்றது நல்லது. ஏன்னா, விரய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அத மைண்ட்ல அவங்க வச்சுக்கணும். அது தொழிலுக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதுலாகட்டும், நீங்க ரூ. 2000க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு போவீங்க. ஆனா, அது ரூ. 5000க்கு இழுத்து விட்டுரும். கிரெடிட் கார்டு தானே இருக்கு பண்ணிக்கலாமேன்ட்டு. ஆனா, அத கட்டும்போது கஷ்டப்படுறீங்க. ஓகே. ஸோ விரயத்த குடுக்கும். அதுல கவனம் இருக்கணும். தாயாரோட உடல்நிலையில விரயத்த குடுக்கும். அதுல கவனம் வேணும். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, கணவன் மனைவியோட ஒற்றுமை வந்து கொஞ்சம் இடையூறு இருந்துகிட்டே இருக்கும். அது யாராவது ஒருத்தர் விட்டு குடுத்து போனீங்கன்னா, வண்டி ஓடும். நான் திரும்ப திரும்ப சொல்றது ஏன்னா, 7 சனியும் ஆகட்டும், குருவுடைய பார்வையாகட்டும், ராகு கேதுவோட பயிற்சி ஆகட்டும், எல்லாமே மேஷ ராசிக்கு கொஞ்சம் ஒரு மாரி இறுக்கமா இருக்கக்கூடியது தான். அத நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு கோவம் வருதா, கொஞ்சம் அமைதியா இருந்துருங்க. இந்த கோவத்த தயவு செய்து வெளிய காமிச்சீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்களே போட்டு உடைச்சுப்பீங்க. ஸோ அதுல மட்டும் கவனம் இருந்தாலே போதும். ஓகே மேம். ஓகே. இறுதியா வந்து மேச ராசினியர்கள் இந்த தெய்வத்த போய் கெட்டியமா புடிச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னா, எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததா இருக்கு? எல்லாருக்குமே 2026 நான் சொல்லக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறையாவது மருதமலை போயிட்டு வந்துரணும். எல்லா ராசிக்காரங்களும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப போயிட்டு வாங்க. எல்லாருமே. அது வந்து நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். இல்ல எங்களால முடியலன்னு சொல்றவங்க, பாம்பாட்டி சித்தர் இருக்கார்ல, அவருடைய ஃபோட்டோ வச்சாவது வணங்குங்க. மருதமலையில தான் பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதி இருக்கு. ஓகே. இந்த மேஷ ராசிக்காரங்க, ஒண்ணு மலை மேல் உள்ள முருகர் கோயில். அந்த மருதமலையும் மலை மேல் உள்ள முருகர் கோவில் தான். அங்க பாம்பாட்டி சித்தர் இருக்காரு. ஜீவசமாதி. அங்க போய் வணங்கிட்டு வரும்போது, கண்டிப்பா அவங்களுக்கான அமைதி கிடைக்கும் முதல்ல. எது நல்லது, எது கெட்டதுன்றது தெரியும். இப்ப மேஷராசி எப்படி இருக்காங்க தெரியுமா? கலங்கின நீர் எப்படி அப்படியே குட்டையெல்லாம் கலங்கி இருக்கு. அப்படிதான் இருக்காங்க. இந்த மீனமும், மேஷமும் இப்ப அப்படிதான் இருக்காங்க. என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. எத பார்க்கறதெல்லாம் நமக்கு நல்லதாவே தெரியுதே அப்படின்ற மாரி இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கிளியர் பாதிக்கும். ஓகே. சூப்பர் மேம். சூப்பர்.